திருக்குறளை பொருளோடு அறிய வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள். குறள் 553 நாடொரும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடொரு நாடு கெடும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு நாளும் தன்னோட குடிமக்கள் கிட்ட என்ன வேதனைகள் இருக்குது, அவங்களுக்கு என்ன குற்றங்கள் நடக்குது, குறைகள் நடக்கிறது, இதெல்லாம் பார்த்து சரி பண்ணணுமா ஒரு அரசன். நீங்கள் ஒரு நிர்வாகத்துக்கும் அதே மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு நாளில் அந்த இடத்துல இருக்கிற எம்ப்ளாயீஸ் எவ்வளோ தூரம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க, அவனோட மிஷினரிஸ் எவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணுது, யார் ஏதாவது சதித்திட்டம் ஏதாவது தீட்டுறாங்களா, இப்படிங்கிறத டெய்லி ஒரு மன்னவன் அதாவது ஒரு நிர்வாகி செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணலை அப்படின்னா, பார்த்து நிவர்த்தி செய்யலை அப்படின்னா அவனுடைய நாடு கெடுங்கிறார். அந்த நாடு அவன் கையை விட்டு போயிடும். உதாரணத்துக்கு பாருங்கள், முன்னாடி நம்மளோட ஹிந்துஸ்தான்ங்கிறது எவ்வளோ பெருசாக இருந்தது. இந்த சைடு பாகிஸ்தான் இருந்தது, அந்த சைடு பங்களாதேஷ், பூட்டான் எல்லாம் நம்ம கூட தான் இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள், இந்தியா வரைபடத்திலே, இந்தியா அப்படி நம்ம வரைபடம் போட்டதுலேயே அந்த சைடில் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்னு சொல்கிறாங்க, இந்த சைடில் சைனா ஆக்குபைடு இந்தியான்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய நாடு கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய நிலப்பரப்பை குறுக்கி கொண்டே தான் போகுது. ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருந்த பால்க் ஸ்ட்ரீட்டில் இருந்த மணல் பரப்பு கம்ப்ளீட்டாக போய் முழுவதுமாக கடல் கொண்டு விட்டது. ஒரு நிர்வாகத்தில் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி குற்றம் குறைகளை ஆராய்ந்து மக்களை சரியாகவும் மிஷின்களை சரியாகவும் வச்சுக்கலைன்னா அவனுக்கு அந்த இடம் விட்டு தான் போகும், அவன் கையை விட்டு போயிடும். இப்படி ஃபிசிக்கலாக கைவிட்டு தான் போகணுங்கிறது இல்லைங்க, மறைமுகமாக நம்ம அனுபவிக்கிறத வச்சு கூட சொல்லலாம். உங்களுக்கு சாதாரணமாக ஒரு பெரிய நிர்வாகி, அவன் வீட்டில் எல்லா செல்வங்களும் இருக்குது, ஆனால் அவனால் சரியான சாப்பாடை சாப்பிட முடியல, கேப்ப கஞ்சியும் கூழும் குடிக்கிறது நல்லது தான், ஆனால் அதையும் சுவையாக சாப்பிட முடியாமல் இருந்தான்னா என்ன பிரயோஜனம்? அவன் செல்வங்கள் அவனால் அனுபவிக்க முடியாமல் போயிடும். கூட இருக்கிற குடிமக்கள் எல்லாமே, குடிமக்களோ உறவினரோ வேலையாட்களோ நம்மளே பாசமாக இருக்கணும். எப்படா இவன் நம்மளே கவுப்பாங்கிற பயத்தில் அவங்க வேலை செய்யக்கூடாது. அப்போ அங்கே ஒரு பாதுகாப்பு உணர்வு கூட அவனுக்கு இல்லாமல் போயிடுது. அதனால் நீங்கள் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற மக்களும் மிஷின்ஸும், அதாவது அது வேலை செய்யக்கூட கருவிகளும் எல்லாமே எந்த விதமான குறையும் இல்லாமல் சந்தோஷமாக இயங்குதாங்கிறத பார்த்துக்கணும். தேங்க்யூ. அடுத்த குறள் அடுத்த பதிவில் காணலாம். நன்றி. வாழ்க தமிழ், வளர்க அறம்.